கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் 25 எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இன்னைக்கு இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்திக்கு அதிர்ச்சி. கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்குறாங்க, மாப்பிள்ளை இல்லாமல் எப்படி இந்த நிச்சயதார்த்த விழா நடக்கும் அப்படின்னு கேட்க சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஏன் நடக்காது, அதான் மாப்பிள்ளை நீ இருக்கியே, இங்கே பாரு டிரைவர், நேரா நீ ரேவதி பக்கத்தில் போய் நின்று மோதிரத்தை போடு அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதிக்கு அதிர்ச்சி ஆகுது. ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா என்னம்மா இது அப்படின்னு கேட்க அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, அம்மா சொன்னால் கேட்கணும், நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்ல இதை பார்த்துட்டு உமா அதிர்ச்சியாகி நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்துட்டு, இங்கே பாருங்க, என் குழந்தனை யாரோ கடத்தியிருக்காங்க, அதை முதல்ல யாருன்னு பார்க்கணும், தயவு செஞ்சு இந்த மாதிரி திடீர்னு முடிவு பண்ணாதீங்க அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அந்த அளவுக்கு கூட வீரம் இல்லாதவன் என் பொண்ணுக்கு தகுதியானவன் கிடையாது அப்படின்னு. இதை கேட்டதோட உமா ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக டிரைவரை பார்த்து, டிரைவர் போயிட்டு என் பொண்ணோட கையில் ரிங்கை போட்டு விடு அப்படின்னு. இது கேட்டதோட வேற வழி இல்லாம கார்த்தி நேரா மேடைக்கு போறாரு. அப்ப ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, என்ன டிரைவர் இது அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இது ஜஸ்ட் ஒரு நிச்சயதார்த்தம் தான், கண்டிப்பா நான் மகேஷை கண்டுபிடிச்சு உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், தயவு செஞ்சு இப்போதைக்கு என்ன தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க சரி அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தி நேரா ரேவதிக்கு ரிங்கு போட்டு விடுறாங்க. ரேவதியும் கார்த்திக்கு ரிங்கு போட்டு விடுறாங்க. இதை பார்த்துட்டு துர்கா டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா துர்காவுக்கு ஏற்கனவே கார்த்தியை ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது கார்த்தியை லவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க துர்கா. ஆனால் திடீர்னு இப்படி ஆகிட்டே அப்படின்னு துர்காவுக்கு கோவம். சந்திர நேராக அவங்க சாமுண்டீஸ்வரிக்கிட்ட வந்துட்டு, அக்கா தப்பான முடிவு எடுத்துட்டீங்க, இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தீங்க, அந்த டிரைவர் யாரு, அவன் ஊரனை எதுவுமே தெரியாது, அப்படி இருக்கையில நீங்கள் எப்படி வந்துட்டு நம்ம பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு கேட்க அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி, இங்கே பாரு சந்திரகலா, எனக்கு வேறு வழி தெரியல, அங்கே பாத்தியா சிவனாண்டி இந்த நிச்சயம் எப்போ நிற்கும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு நிற்கிறான், அப்போ நான் கண்டிப்பாக என்ன பண்ணணும், இதை செஞ்சுதான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னதோட இதை கேட்டுட்டு செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க சந்திரா. சந்திரா மனசில் நினைக்கிறாங்க, எப்படியாவது இந்த கார்த்தியை, இந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு நினச்சா இந்த வீட்டுக்கே அவன் மருமகனை வந்துட்டானே அப்படின்னு செம்ம காண்டாக்குறாங்க சந்திரா. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது நேராக சிவனாண்டி கிட்ட போயிட்டு, சிவனாண்டி, என் டிரைவரும் ஒன்றும் சலைச்சவன் கிடையாது, அவன் உன்னை விட வீரன், உன்னை 2 தடவை தோக்கடிச்சவன், அதனால நான் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷம் தான் படுறேன் அப்படின்னு சொல்ல ஸோ இதை கேட்டுட்டு சிவனாண்டி செம்ம டென்ஷன் ஆகுறாரு. சிவனாண்டி நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, உன் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன், கண்டிப்பாக நீ வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ சந்திரா ஓடி போய் சிவனாண்டியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, என்னங்க, அவள் இந்த மாதிரி ஒரு முடிவெடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பாரு, ஃபஸ்ட்டு அந்த டிரைவர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடி, அப்போ தான் நடக்க போகிற கல்யாணத்தையாவது தடுக்க முடியும் அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, கண்டிப்பாங்க, அப்போ தான் கூடிய சீக்கிரம் தடுத்து அந்த ராஜமாணிக்கத்தை சாமுண்டீஸ்வரி போய் பார்க்க விடாமல் தடுக்க முடியும், எப்படியாவது தடுத்து தாங்க ஆகணும் அப்படின்னு சொல்ல சிவனாண்டி சொல்கிறாரு, இதுக்கு மேலே இந்த இடத்துல என்னால் நிற்க முடியாது, ரொம்ப அவமானமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ சந்திரா நினைக்கிறாங்க, சே, இந்த சாமுண்டீஸ்வரி இப்படி யோசிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இது தெரிஞ்சிருந்தா இந்த டிரைவரோட தலையிலையும் கட்டை எடுத்து அடித்து இவனையும் மூட்டை கட்டி போட்டிருப்பேன் அப்படின்னு சந்திரா டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மகேஷ் வந்துட்டு எப்படியோ தப்பிச்சு இங்கேருந்து வராரு, தலையில் கையை வச்சுக்கிட்டு. அந்த நேரம் உமா ஓடி போய் மகேஷை பார்த்து, எனக்கு என்ன ஆச்சு, நீ எங்கே போய் தொலைஞ்ச அப்படின்னு கேட்க மகேஷ் சொல்கிறாரு, யாருன்னு தெரியல, என் தலையில் கட்டியால அடிச்சு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்போ உமா சொல்கிறாங்க, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே மகேஷை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ்வளோ நேரம் நீ எங்கே போன அப்படின்னு கேட்க உமா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மேடம், யாரோ இந்த கல்யாண மண்டபத்தில் என் குழந்தையோட தலையில் கட்டையெல்லாம் அடித்து அவனை ஓரக்கட்டி போட்டுட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. எனக்கு என்னமோ உங்கள் வீட்டில் டிரைவர் இருக்கான் பாருங்க, அவன் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பானோன்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. இதை கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி நேராக உமாவை பார்த்து, இங்கே பாரு, என்ன ஆனாலும் இது மாதிரி டிரைவருக்கும் ரேவதிக்கும் நிச்சயம் நடந்துருச்சு, இதுக்கப்புறமும் வந்துட்டு நீங்கள் இங்கே இருக்கிறது நல்லது கிடையாது, ஏதோ
உங்களுக்கு வேணும்னா நாங்கள் நஷ்ட ஈடு கொடுக்குறோம் அப்படின்னு உமா கேட்குறாங்க. இங்கே பாருங்க, உங்கள் நஷ்ட ஈடு எங்களுக்கு எதுக்கு? இங்கே பாருங்க, எங்கள் பையனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் தான் நிச்சயம் நடக்கணும்னு சொன்னீங்க, அதனால கண்டிப்பாக நடந்தே ஆகணும் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இதுக்கு மேலே கத்துனீங்கன்னா போலீஸை கூப்பிடுற மாதிரி இருக்கும், உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லி தரேன் அப்படின்னு. அப்போ உமா கோவமா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ஏன்னா உடனே காசை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க காசுக்காக தான் வந்தாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்கல்ல, அதனால. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்திகிட்ட போயிட்டு, இங்கே பாரு டிரைவர், நீ என் குடும்பத்தோட மானத்தையே காப்பாத்திருக்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல. அப்ப மக்கிய சொல்றாரு, இங்க பாருங்க, கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி முடிவு எடுத்ததே ரொம்ப தப்பு. அத்தனை பேருக்கு முன்னாடி நான் உங்களை எதுக்கு பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரேவதியோட கையில மோதிரத்தை போட்டு விட்டேன். இங்க பாருங்க, நான் இந்த குடும்பத்துக்கு பொருத்தமானவன் கிடையாது, நீங்க வேற பையனை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும், நீ இந்த மாதிரியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்ல. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க, ஒரு நாள் நான் யாருன்னு தெரிய வந்துச்சுன்னா வருத்தப்படுவீங்க அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அப்படி நீ யாரா இருக்க போற? எனக்கு சொத்தெல்லாம் முக்கியமே கிடையாது, எனக்கு உன்னுடைய சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். நீ வந்துட்டு இந்த வீட்டுல ஒரு வீரானா இருந்தது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நீ என் பொண்ணுங்க கிட்ட நடந்துகிட்ட விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் உன்னை உடனே என் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிடலாம்னு யோசிச்சேன். இல்லைன்னா நான் பொசுக்கன்னு இந்த மாதிரி முடிவெல்லாம் நான் எடுத்திருக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 10 தடவைக்கு நான் யோசிச்சுட்டு தான் இந்த முடிவை எடுத்துப்பேன். நீ வந்துட்டு இந்த வீட்டுக்கு மருமகனா வரதுக்கு எல்லா தகுதியும் இருக்கும் உனக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் மயில் வாகனம் இதையெல்லாம் பார்த்துட்டு, ஆஹா, நம்ம நினைச்ச மாதிரியே ஆகிருச்சே, இவன் தான் இந்த வீட்டுக்கு மருமகனா வரப்போறான் அப்படின்னு அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இவன் வேற என் மாமாவை மாமா மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு கிடந்தான், அதே மாதிரி மருமகன் ஆகிட்டானே அப்படின்னு மயில் வாகனம் நினைக்கிறாரு. மயில் வாகனம் நேரா கார்த்திகிட்ட போயிட்டு, என்ன டிரைவர், இந்த வீட்டுக்கு மருமகனா வரணும்னு ஆசைப்பட்டுதான் வந்த போல அப்படின்னு. கார்த்தி நேரா அவரை பார்த்து, இங்க பாருங்க, நான் அந்த ஆசையில எல்லாம் இங்க வரல அப்படின்னு சொல்ல. மயில் வாகனம் கேட்கிறாரு, அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு. அப்ப கார்த்தி மயில் வாகனத்தை முறைச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. பரமேஸ்வரி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரமேஸ்வரி நேரா முருகன் கிட்ட, முருகா அப்படின்னு சொல்ல. முருகன் டக்குன்னு பக்கத்துல வந்து நிக்கிறாரு. பரமேஸ்வரி நேரா முருகன் கிட்ட, முருகா, நீ இந்த மாதிரி உதவி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் பேரனுக்கும் பேத்திக்கும் தான் நிச்சயம் நடக்கும்னு சொன்னேன், அதே மாதிரி 2 பேருக்கும் நிச்சயம் ஆகிருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு முருகன் சொல்றாரு, இங்க பாரு பரமேஸ்வரி, நீ எத்தனை தடவை வேண்டிக்கிட்ட உன் பேரனோட வாழ்க்கைக்கு ஒரு எதிர்காலம் வேணும்னு, அதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ண, நீ கவலைப்படாத, இனிமே உன் பேரனோட வாழ்க்கை ஒளிமயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போறாரு. இதை பார்த்துட்டு பரமேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைச்சேன், அதே மாதிரி அமைஞ்சிருச்சு, இந்த விஷயத்த அபிராமி கிட்ட உடனே சொல்லியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி நேரா அபிராமிக்கு கால் பண்றாங்க. அபிராமி போனை பார்த்துட்டு, என்ன இது, அம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கால் பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, நாச்சியா எங்கம்மா இருக்கு அப்படின்னு கேட்க. அபிராமி சொல்றாங்க, அம்மா பக்கத்தூர்ல சாமி கும்பிட்றதுக்காக வந்தம்மா, என்னாச்சு அப்படின்னு சொல்ல. பரமேஸ்வரி சொல்றாங்க, உன்னை இப்போ உடனே பார்க்கணுமே அப்படின்னு சொல்ல. அபிராமி கேட்குறாங்க, ஏம்மா என்னாச்சு அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்றாங்க, நீ உடனே வாமா அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, அம்மா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான், சீக்கிரம் வா அப்படின்னு சொன்னதோட அபிராமியே சரிம்மா உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேராக பரமேஸ்வரியை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வராங்க. அங்கே பரமேஸ்வரி ஸ்வீட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம நாச்சி அங்கேருந்து பரமேஸ்வரியை பார்த்துட்டு, சொல்லுங்கம்மா என்னாச்சும்மா அப்படின்னு கேட்க. பரமேஸ்வரி வந்துட்டு நேராக ஸ்வீட்டை கொண்டாந்து அபிராமியோட வாயில் வச்சுட்டு, இங்கே பாரு, ஃபஸ்ட்டு இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்வீட்டாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமிக்கு ஸ்வீட்டு கொடுக்க. அபிராமி சொல்கிறாங்க, அப்படி என்னதாம்மா ஆச்சு அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நம்ம பேரனோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைஞ்சிருச்சு அப்படின்னு. அப்போ அபிராமி கேட்குறாங்க, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, ரேவதிக்கும் நம்ம புள்ள கார்த்திக்கும் நிச்சயதார்த்தம் ஆகிருச்சு அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமிக்கு பேரதிர்ச்சி, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம்மா, நான் இப்போ 2 பேரோட நிச்சயதார்த்தத்தை பார்த்துட்டு தான் வரேன் அப்படின்னு. அபிராமி கேட்குறாங்க, கார்த்தி அப்படிங்கிறது சாமுண்டீஸ்வரிக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, என்ன நடந்துச்சு தெரியுமா, நான் எப்படியாவது நம்ம பேரன் பேத்தியோட கல்யாணத்தை பார்க்கறதுக்காக தான் போனேன். அங்கே என்ன நடந்துச்சுன்னா, அங்கே ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் நிச்சயதார்த்த நேரத்துக்கு ஓடி போயிட்டான் இங்கேயோ. உடனே என்ன ஆச்சுன்னா, சாமுண்டீஸ்வரி நேராக நம்ம கார்த்தியை பார்த்து,
நீ ஏன் என் பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னதோட கார்த்திக்கு வேற வார்த்தை எதுவுமே பேச முடியல. நம்ம சொல்லியிருந்தா கேட்டிருப்பானா? அவங்க அத்தை சொன்னதோடயே நேரா ரேவதியோட கையில மோதிரத்தை போட்டு விட்டான். ரேவதியும் கார்த்தியும் அப்படி ஜோடியா அம்சமா இருந்தாங்க தெரியுமா? அதை நீ பார்த்திருக்கணுமே அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, அம்மா என் பிள்ளையோட வாழ்க்கை தீபாவுக்கு அப்புறம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கார்த்தி ரேவதியோட கையில மோதிரம் போட்டு நிச்சயம் பண்ணதோட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, இங்க பாருமா, இனிமே நீ உன் பிள்ளையோட வாழ்க்கையை பத்தி நினைச்சு பார்க்க வேணாம். இனிமே அவ வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு. அப்ப டக்குன்னு நம்ம அபிராமி அமைதியா இருக்க. அப்ப பரமேஸ்வரி கேக்குறாங்க, ஏன் அபிராமி என்னாச்சு அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, இல்லம்மா, அந்த சாமுண்டி சரிக்கு என் புள்ள கார்த்தி அப்படிங்கிறது தெரியாதுல்ல, அதனாலதான் அவ சொல்லியிருக்கா. ஒருவேளை தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்? என் பிள்ளைய அவ கொலை பண்றதுக்கு கூட அஞ்ச மாட்டா அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருமா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா நம்ம பேத்திக்கும் பேரனுக்கும் கல் நிச்சயம் நடந்துருச்சுல, அதுவே ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, நான் கார்த்திகிட்ட உடனே ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, நீ கேளு அபிராமி, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. உடனே அபிராமியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்திக்கு கால் பண்றாங்க. கார்த்தி ஃபோனை பார்த்துட்டு, என்ன இது அம்மா கால் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பா பாட்டி இங்க நடந்தது எல்லாம் போய் சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு கார்த்தி நைஸா ஃபோனை வெளியில எடுத்துட்டு வராரு. அப்ப நம்ம அபிராமி நேரா கார்த்திகிட்ட கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு நேரா அவங்க அம்மாட்ட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல, அதே நேரத்துல ரேவதி வந்து நிக்கிறாங்க. அப்ப கார்த்தி பேசிக்கிட்டு இருக்கிறத ரேவதி காதுல வாங்குறாங்க. அப்ப அபிராமி சொல்றாங்க, கார்த்தி, நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா, உனக்கும் ரேவதிக்கும் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு. உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைஞ்சிருச்சு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க, நான் இப்போதைக்கு இந்த ஐடியாவில் இல்லை, ரேவதிக்கும் எனக்கும் செட் ஆகாதுமா அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றேங்க, இங்க பாருப்பா, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பக்கத்துல ரேவதி இருந்தா கூட நான் தான் உன் அம்மான்னு தெரியும்ல, நான் பேசுறேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஏமா கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு சாமுண்டீஸ்வரி வராங்க. சாமுண்டீஸ்வரி வந்துட்டு நேரா கார்த்திகிட்ட யாரு போன்ல அப்படின்னு கேட்க, ரேவதி சொல்றாங்க, அம்மா அவரோட அம்மா தான் பேசுறாங்க அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி டக்குன்னு கார்த்திகிட்டேருந்து போனை பிடுங்கி ஹலோ அப்படின்னு சொல்ல, அபிராமி வந்துட்டு டக்குன்னு குரலை மாத்தி பேசுறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா அபிராமி கிட்ட, மேடம், இது மாதிரி என்னை மன்னிச்சிருங்க, நானா இந்த முடிவு எடுத்திருக்க கூடாது, என்னதான் இருந்தாலும் பெத்தவங்களோட உரிமையை நான் கேட்டிருக்கணும், ஆனா கேட்காம நான் முடிவெடுத்தது ரொம்ப தப்பு அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க எடுத்த முடிவுக்கு நான் எந்தவித தப்பும் சொல்ல மாட்டேன். உங்க வீட்டு பொண்ணுங்க என் வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, மன்னிச்சிருங்க, நான் கல்யாணம் பண்ணி வீட்டோட வச்சுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன், நான் உங்க வீட்டுக்கு அனுப்புற மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, அங்க இருந்தானே இங்க இருந்தானே என் புள்ள சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், இந்த மாதிரி நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்க நேரா வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆஹா, சாமுண்டீஸ்வரி மட்டும் நேரடியா என்ன பார்த்தா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாளே அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாருங்க, இப்போதைக்கு என்னால வர முடியாது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அப்புறம் நீங்க எப்பதான் வருவீங்க அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, நீங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணுங்க, நான் அன்னைக்கு வரேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அது எப்படி, பெத்தவங்க இல்லாம நான் இந்த ஏற்பாடுகளை பண்ண முடியும் அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, நான் இல்லாம தானே நீங்க நிச்சயதார்த்தத்தையே பண்ணீங்க, அதனால நீங்க ஏற்பாடுகள் பண்ணுங்க, எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட அபிராமியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்திகிட்ட, உங்க அம்மா ரொம்ப பொலைட்டா பேசுறாங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, எங்க அம்மா பேசிக்கா எல்லாருக்கிட்டையும் அப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு. உடனே அபிராமியும் சரி, உனக்கு ஏதாவது கோவமா, திடீர்னு இந்த மாதிரி நிச்சயம் பண்ண சொல்லிட்டேனே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்படியெல்லாம் எந்த கோவமும் இல்லை மேடம் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேரா அவரை பார்த்து, இங்க பாரு, நீ தான் இந்த வீட்டுக்கு ஏத்த மருமக அப்படிங்கிறத நான் ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்கணும், ஆனா நான் இத்தனை நாள் டிலே பண்ணி மாப்பிள்ளை தேடினது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ரேவதி நேரா கார்த்திகிட்ட, இங்க பாரு, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும், எனக்கும் மகேஷுக்கு தான் கல்யாணம் நடக்கணும், மகேஷை பாத்தியா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அவரை நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை, அவர் எங்க போனாருன்னே எனக்கு தெரியலம்மா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நீ கவலைப்படாத, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு. உடனே ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க.
அதே நேரத்தில் ராஜா அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேராக ரேவதியை பார்த்து, ரேவதி கோவமாமா அப்படின்னு கேட்க, ரேவதி சொல்கிறாங்க, இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ மகேஷை காதலிச்சது எனக்கு தெரியுமா, ஆனால் நான் ஏதாவது சொல்லி பிரச்சனை ஆகிரும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ அமைதியாக இருந்த. நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக மகேஷுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு. அப்போ நம்ம ரேவதி நேராக அவங்க அப்பாவை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்ல, அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, இதனால சாமுண்டி சரி கோவப்பட்டாலும் பரவாயில்ல, கண்டிப்பா மகேஷ்க்கும் உனக்கு தான் கல்யாணம் ஆகும் அப்படின்னு ராஜா வாக்கு கொடுக்குறாரு. அதே நேரத்துல ரேவதியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா அபிராமியை காமிக்கிறாங்க. அபிராமி நேரா பரமேஸ்வரி கிட்ட, அம்மா, ரேவதிக்கும் கார்த்திக்கும் நிச்சயம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதனால என் கம்பெனியில வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே போனஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல, பரமேஸ்வரி சொல்றாங்க, நான் முருகனுக்கு அபிஷேகம் பண்ண போறேன், அவனுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண போறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதோட அபிராமியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அபிராமி நேரா நம்ம அருணாச்சலத்துக்கு கால் பண்ண, அருணாச்சலம் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுமா அபிராமி அப்படின்னு சொல்ல, அபிராமி சொல்றாங்க, என்னங்க இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா, சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு ரேவதி இருக்கால, அவளுக்கும் நம்ம பையனுக்கும் நிச்சயம் ஆகிருச்சு அப்படின்னு. இது கேட்டதோட அருணாச்சலம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்னம்மா சொல்ற அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, நீ இந்த சாமுண்டீஸ்வரியே நம்ம பிள்ளைய ரேவதிக்கு ரிங்கு போட்டு விட சொல்லியிருக்கா அப்படின்னு. அருணாச்சலம் சொல்றாரு, இது ரொம்ப அருமையான விஷயமாச்சே, கல்யாண செலவுகள் எல்லாரும் நம்மளே பண்ணிடுவோம், இந்த கல்யாணத்தை திருவிழா மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, என்னங்க ஒரு நிமிஷம் பொறுங்க, நம்ம பிள்ளைதான் அங்க இருக்கான் அப்படிங்கிறது சாமுண்டீஸ்வரிக்கு தெரியாது, அப்படி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா மறுநாளே கார்த்தியை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவா அப்படின்னு. இது கேட்டதோட அருணாச்சலம் அதிர்ச்சி ஆகுறாரு. என்னம்மா சொல்ற அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, ஆமாங்க, நம்ம பிள்ளை அந்த வீட்டுல போய் இப்போதைக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கான், நம்ம பிள்ளையோட குணம் பிடிச்சி போய் தான் அபிராமி சாமுண்டீஸ்வரி கார்த்தியை வந்துட்டு ரேவதிக்கு நிச்சயம் பண்ணியிருக்கா, ஒருவேளை உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இந்த நிச்சயம் பாதிலேயே நின்று போயிடும் அப்படின்னு. அப்ப அருணாச்சலம் சொல்றாரு, அப்ப கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு ஒரே குழப்பத்துல இருக்காரு. இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா எப்படியாவது அந்த மகேஷை நேரடியா சந்திச்சு ரேவதிக்கும் மகேஷ்க்கும் மறுபடியும் நிச்சய ஏற்பாடுகளை பண்ணணும் அப்படின்ட்டு கார்த்தி வந்துட்டு நேரா மகேஷ் வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா மகேஷும் உமாவும் இருக்காங்க. அப்ப மகேஷ் வந்துட்டு அழுதுட்டு இருக்க மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறாரு. அப்ப நம்ம கார்த்தி போயிட்டு நேரா அவர்கிட்ட, இங்க பாருங்க, வணக்கம் சார், இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, நீக்கா என் தலையில கட்டையெல்லாம் அடிச்சு என்னை வந்துட்டு விரட்டி அடிச்சுட்டு நீ இந்த மாதிரி பண்ணிட்டியல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, உங்களுக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும், இதை நான் கொடுக்குற வாக்கு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இது கேட்டதோட அவரும் மகேஷும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அதே நேரத்துல ரேவதியும் மகேஷ்கிட்ட பேசிட்டாங்க. கார்த்திக் இப்போதைக்கு தான் ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் நம்ம 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ரேவதி பிளான் சொல்லிட்டாங்க மகேஷ் கிட்ட. மகேஷ் வழக்கம் போல சொத்தை ஆட்டைய போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அண்ட் இந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.